அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இஸ்ரேல் மீது பொருளாதார தடை போட ஐரோப்பா தயாராகிட்டாங்க. ஏப்பா எங்கள் பொருளாதார தடையை நீ கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றே அப்படின்ட்டு. பட் இதற்கு முன்பெல்லாம் லெபனான் மீது தாக்குதல் கொஞ்சம் இந்த மாதிரி விவகாரத்தில் தான் ஐரோப்பா ரொம்ப கடுமையாக எடுத்தாங்க. பட் நேற்றே ஜெலன்ஸ்கி ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இந்த மாதிரி இஸ்ரேல் நான் சொல்கிற பேசி கேட்க மாட்டேன்ற என்னன்னு கொஞ்சம் உங்களை மிரட்டினா தான் வேலைக்கு ஆகுன்ற மாதிரி இஸ்ரேலை மிரட்ட. இனி இஸ்ரேல் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. திடீர்னு ஏன் இந்த பக்கம் டீமெல்லாம் திரும்பி இருக்கிறாங்கன்றது மிக முக்கிய குறிப்பாக பார்த்துடலாம். அதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, பேச்சுவார்த்தையில் ஏதாவது பாசிட்டிவ் தெரியுதா? ரெண்டு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்கிறாங்களே, கழுத்து சுளுக்கி போச்சு. ரெண்டு முறுக்கில் இவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் கழுத்து சுளுக்கி போயிருக்கு, ஈரானுக்கு ஒரு பக்கம் சுளுக்கி போயிட்டுருக்கு. அதை தாண்டி ஹெஸ்புல்லா நடந்த தாக்குதல் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன. நேற்று இரவு பதிவு எத்தனை பேர் பார்த்தீங்க? இரவு பதிவில் டப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் கிடங்கு ஒன்று தாக்கல் நடத்துனதுனால அந்த ஏரியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு உங்ககிட்ட காட்டினால பாஸ் மறுபடியும் தாக்குதல் பாஸ். நேற்று இரவு உக்ரைன் இது சொச்சம் கொஞ்சம் இருக்கும் போல் அதையும் அடிச்சிட்டாங்க நேற்று இரவு. அவ்வளோதான், அந்த நகரத்தையே காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை அளவுக்கு இருக்கிறது. உக்ரைன் மறுபடியும் தாக்கல் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி பல அதிரி சம்பவங்களை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கோடை கால வெயிலில் கொஞ்சம் அப்படியே குழுகுலுன்னு இருக்கிற பகுதியில் போய் உட்காந்துட்டு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் சூட்டை தணிக்க முடியும். இல்லை நானும் உங்கள் பாக்கெட்டில் வெங்காயம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல விரும்பலை நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா நேற்று பிஜேபியோட எம்பி ஒருத்தர், அவர் அமைச்சரவையில் வர இருக்கிறாரு, ஜோதிராவ் சிந்தியா நினைக்கிறேன், அவர் தான் இது மாதிரி வெயில் சமாளிக்கணும்னா பாக்கெட்டில் வெங்காயம் வச்சுட்டு போனீங்கன்னா வெயில் சமாளிச்சிடலான்றாங்க. இந்த மாதிரி அறிவாளிகள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது, எப்போவுமே பஞ்சமே கிடையாது. நம்மளுக்கு பார்க்கலாம், நம்மளும் அப்படி வெயிலில் ஒரு மணி சமயத்தில் பாக்கெட்டில் வெங்காயத்தை வச்சுட்டு போகிறேன், எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுதுன்னு பார்க்குறேன் நான். சரி, என்ன சம்பவம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வரைபடத்தை உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். இந்த வரைபடம் இந்த கிரிமியா பக்கத்தில் ரஷ்யாவுடைய போர்ட்டிலிருந்து அப்படியே இங்கே சிரியாவுக்கு வரதாக தான் சொன்னாங்க, சிரியாவுக்கு தான் வந்ததாகவும் சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க. ஓ, சிரியாவுக்கு தான் போது போல் அப்படின்னு நினச்சி நானும் அப்படி தான் உங்கள்கிட்ட தகவல் சொன்னேன் நான். ஆனால் பாருங்கள், நேராக கடந்து எய்ஃபா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்திருக்கு. ஒரு நாளைக்கு முன்பு கூட அவங்க உக்ரைன் தரப்பில் என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு கப்பல் ஒன்று, அது இல்லாமல் நாங்கள் அங்கேருந்து தானியங்களை ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்ருக்கோம். அந்த கப்பல் நீங்கள் நினச்சிங்கன்னா சிரியாவில் கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு தடுக்கலாம். ஏன்னா லெபனான் மேலே வரைக்குமே உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா பரவாயில்லைன்ற ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் திடீர்னு பாருங்கோ, நேற்று எய்ஃபாவில் விட்டது. அதாவது இஸ்ரேலினுடைய துறைமுகத்தில் தான் இறங்கியிருக்கு கடைசி நேரத்தில். இது உக்ரைனுக்கு ஒரு அதிர்ச்சி. நேற்று ஜெலன்ஸ்கி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டார். எவ்வளோ உதவிகள் செஞ்சிட்டேன் இஸ்ரேலுக்கு, ஆனால் அந்த உதவிகள்லாம் நன்றி மறந்து இன்றைக்கி அந்த திருடிய தானியங்களை நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே கோதுமையெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த தடைகளை மதிக்கலன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜெலன்ஸ்கி இஸ்ரேலையே மிரட்டுறார். அப்படி அந்த பாயிண்ட்டு போட்டுக்கலாம், நல்லா இருக்குது பாயிண்ட்டு. சரி, இவர் சொன்னதோடு விட்டாங்களான்னா அவங்க ஐரோப்பா சும்மா விடுவாங்களா பாஸ்? ஐரோப்பா 20ஆம் கட்ட பொருளாதார தடையை போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த 20ஆம் கட்ட பொருளாதார தடையிலிருந்து கிரிமியா பக்கத்தில் எந்த ஒரு துறைமுகத்தில் இருந்தும் மற்ற நாடுகள் வாங்கக்கூடாது. இந்த வாங்கிய நாடுகள் மீது பொருளாதார தடை போட வேண்டும், அந்த நாடுகளை முடக்க வேண்டும், அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று மிக முக்கிய தீர்மானங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த சமயத்தில் இஸ்ரேல் அவங்க பாட்டுக்கு சத்தமே இல்லாமல் அந்த கோதுமையை போய் வாங்கலாமா? அதனால் அந்த துறைமுகத்தில் முக்கியமாக இயங்கக்கூடிய ஒரு 4-5 தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த தனியார் நிறுவனங்கள் செய்த வேலை தான்ன்ற அடிப்படையில் பொருளாதார தடையை போட போகிறோம். இது இஸ்ரேலுக்கு முதல் கட்ட எச்சரிக்கை. நாங்கள் பொருளாதார தடை போட்டோம் அப்படின்னா அதை எந்த நாடாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைனா நாங்கள் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம், அண்ணனாக இருந்தாங்கன்னா தம்பியாக இருந்தானே போட்டு போயிட்டே இருப்போன்ற சொல்லிட்டு இஸ்ரேல் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஐரோப்பா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, புஸ்ஸுன்னு மூச்சா விட்டு தள்ளுறாங்க. இஸ்ரேல் எந்த அளவுக்கு எனக்கு சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நேற்று தான் ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கினா என்ன, கிட்டத்தட்ட அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, பெண்களுக்கான உரிமை கொடுத்தாங்கன்னா போதும், நாங்கள் அவ்வளோதான் நீக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. மறுபடியும் இன்று இஸ்ரேல் மீது பொருளாதார தடை போடுவேன் என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் அணி மாறுறாங்களா அப்படின்னாங்கன்னா ஜெலன்ஸ்கியை நம்ப முடியாது.
ஜெலன்ஸ்கி ஈரான் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எதிரியால் பார்க்குறாரு. ஏன்னா ரஷ்யாவுக்கு நேற்று அராக்சி போயிருக்கிறாரு. அதனால் சூழ்நிலையை சற்று உற்று நோக்க வேண்டியதுதான். இன்னொரு வார்னிங்குமே கொடுத்தாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஒரு 6லேருந்து ஒரு 8 மாதம் டேக்ஸ் ரெவென்யூ வந்து திருப்பி கொடுக்கணும். அந்த ரெவென்யூ கொடுக்கவே இல்லை. ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அங்கே ஸ்வீடன் கூட ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க, நார்வேயும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. இஸ்ரேல் இன்ன வரைக்கும் அவங்களோட டேக்ஸ் ரெவென்யூ கூட கொடுக்காம இருந்தால் அவங்க எப்படி சஸ்டைன் பண்ணுறது? இது உடனடியாக கொடுக்கணும். இல்லைனா இஸ்ரேல் மீது கடுமையான பொருளாதார தடைகளை போடணுன்னாங்க. ஏற்கனவே ஐரோப்பாவிலுமே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சாங்க. இஸ்ரேல் இது மாதிரி ரெவென்யூ கூட திருப்பி அளிக்கலை அப்படின்ற பட்சத்தில், ஏற்கனவே லெபனான் மீது தாக்குதல், பாலஸ்தீன தனிநாடுக்கான கோரிக்கையில் பிரச்சனை, எதுவுமே நம்ம பேச்சு கேட்கலன்னும் போது நம்ம ஏன் இன்னும் பொருளாதார தடையை போடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தை வந்து ஜெர்மனி வந்து முறியடிச்சிருச்சு, முன்கூட்டியே வந்து முறியடிச்சிருச்சு. பார்க்கலாம் நம்ம இங்கே முற்றல் மோதல் அதிகமாக இருக்கிறது. ட்ரம்ப் கொஞ்சம் சரியில்லையா, மனசு சரியில்லையா, ரொம்ப டென்ஷனாகிறாராம், உருன்றுக்கிறாராம். இங்கே கிங் சார்லஸ் அவங்களோட மனைவியும் அவங்களும் அரசு முறை பயணமாக வராங்க. அங்கே அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. இந்த அரசு முறை பயணத்தில் கூட மனுஷன் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தாராம், ஃபீலிங்காக தான் வரவேற்றாராம். 2007 அப்புறம் இப்போ தான் வராங்க. 2ஆம் எலிசபெத் ராணியோட பயணத்துக்கு பிறகு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக பார்க்கப்படுகிறது. 3 நாள் அரசு முறை சுற்றுப்பயணம் தான், சும்மா அப்படி போயிட்டு வராங்க. பட் இதில் கூட மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி கலகலன்னு சிரித்து பேசலையாம். ஏன் பாஸ் இப்படி வந்து ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். சார்லஸ் அவங்கள வரவேற்றது மீதி எல்லா பதிவு கூட பாருங்கள். அவர் என்னென்னா தொடர்ந்து ஈரான் வந்து நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, புதுசாக நம்ம ஒரு ரூல்ஸை கொடுத்தா அவங்க ஒரு ரூல்ஸை கொடுக்குறாங்க, டோட்டலாகவே டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. நம்ம அப்புறமே இந்த அணு ஆயுதத்தை பற்றியோ இல்லை அணு உலைகளை பற்றியோ பேசிக்கலாம். மீதியெல்லாம் நம்ம இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் சீக்கிரமாக வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணலான்ற கோரிக்கையை வந்து முழுமையாக வெள்ளை மாளிகை நிராகரித்து விட்டது. அராக்சி அவர்கள் வந்து நேற்று இந்த மீட்டிங்கெல்லாம் ரஷ்யா கட்ட முடிஞ்சு வெளியே வரும்போது புடின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் மட்டும் உங்களை பார்த்து அட்மையர் ஆகலை, ஒட்டுமொத்த உலகமே அட்மையர் ஆகிருக்கு உங்களோட பராக்கிரமங்களை பார்த்து, உங்களோட வீரத்தை பார்த்து. நீங்கள் எந்த அளவுக்கு அமெரிக்காவை டஃப்பு கொடுத்து எதிர்க்க வச்சு இன்றைக்கி அவங்கள வந்து ஓடி உங்ககிட்ட வந்து கெஞ்சுற அளவுக்கு பண்ணிட்டீங்க. அவங்க தான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்போடைய மிஸ்டேக்கால தான் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை தள்ளி போகிறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு புடின் அவர்கள் சொல்லிட்டாராம். அதுவும் இல்லாமல் இனி வான்தடுப்பு சாதனங்களை உறுதி பண்ணுவதற்காக அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் போட்டதாக சொல்கிறாங்க. பட் இது உடனே வராது, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு 10ன்ற மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வரும். இருந்தாலும் ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன் வான்பரப்பை வந்து கொஞ்சம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு சில அக்ரிமெண்ட்டும் போட்டதாக சொல்லப்படுறாங்க. அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்பிட்வீன் கேப்பில் மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எக்காரணத்தை கொண்டும் லெபனான் இஸ்ரேல் ஹெஸ்போலா யுத்தத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது அவங்க சாப்டர், அதை கொண்டு வந்து ஈரான் யுத்தத்துக்குள்ளே நாங்கள் விரும்பவில்லை, அதனால தான் அந்த கோரிக்கையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். அந்த சாப்டரே வேறு. இஸ்ரேல் அமைதியாக விரும்பினா கூட இப்போ ஹெஸ்போலா விரும்பலைன்றாரு. ஆனால் நிலைமை அவங்க அப்படி இல்லை, அவங்க இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. நாங்கள் அமைதியாக போனாலும் எங்கள் வாங்குவான்னு அவங்க தான் சண்டைக்கு இழுக்கிறாங்கன்றாங்க. அதனால் இன்றைக்கி கூட தாக்குதல் அதிகமாக இருந்தது. இந்த தாக்குதல்லாம் தாண்டி அதையும் இதையும் கொண்டு வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து எக்கனாமிக் நியூக்ளியர் வெப்பனாக மாற்றிட்டாங்க. தன அணு ஆயுத சோதனைக்காக இங்கே ஒரு அணு ஆயுத பிரயோகிக்காத ஒரு குறையாக எல்லா கப்பல்களையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்கன்றாங்க. இவங்க அமெரிக்கா பாருங்கள், 4500 மைல் தாண்டி அங்கே ஸ்டேட் ஆஃப் மலாக்கா இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஈரானுடைய கப்பலை பிடிச்சிட்டாங்க. அந்த கப்பல் கிளம்பி ஒரு 15 நாள் ஆகுதுன்றாங்க. 15 நாளைக்கு முன்னாடி கிளம்பின கப்பலை துரத்தி போயிட்டு ஸ்டேட் ஆஃப் மலாக்காவில் பிடிச்சிட்டாங்க. அதே 20 லட்சம் பேரில் உள்ள கப்பல். அப்படியே வா திரும்பி போகிறையா இல்லை அங்கேயே நாங்கள் கைது பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்களாம். இன்னும் ஒரு கொஞ்சம் தொலைவு போயிருந்தால் சீனாவுக்கு ரீச் ஆகிருக்கும். 14 நாளைக்கு முன்னாடி போன கப்பல் அதையும் கொண்டு வந்து திருப்பி சேர்த்திட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பொருளாதார தடையை ரொம்ப டைட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் அமெரிக்கான்ற பாருங்கள், ஈரானுடைய ஏர்லைன்ஸில் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவங்க மீது நாங்கள் பொருளாதார தடையை போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணதுனால இந்த மும்மூர்த்திகள் ஏற்கனவே ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் மிக முக்கிய முடிவு எடுத்தாங்கன்னா
படை வீரர்களை அனுப்பியாவது திறந்து விடுவோம் அப்படின்னு அப்போ ஒரு வீராப்பில் பேசிட்டாங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் பேசிட்டாங்க அந்த மும்மூர்த்திகள்லாம் யாரை சொல்கிறேன் நான், நம்ம ஃப்ரைட் ரைஸு, கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், பாட்டியும் பேரணும், இவங்க 3 பேருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ் அவ்வளோதான், எங்களை வந்து அந்த யுத்தத்துக்குள்ளே எப்பாடுபட்டாவது இழுத்துட்டு போகணும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வரவே மாட்டோம். கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனால் கூட வரவே மாட்டோம். வேட்டியை பிடிச்சிட்டு போனால் கூட வேட்டியை உரி விட்டு கூட ஓடி வந்துடுவோம். நாங்கள் யுத்தத்துக்குள்ளே நுழைய விரும்பவில்லை. சாந்த ஸ்வரூபம், அமைதி, இந்த பூலையில் அமைதி மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அந்த மும்மூர்த்திகள் கிட்ட, அமைதியான முறையில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நீங்கள் தான் பாஸ் 40 நாடுகளை கூட்டினீங்க, நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குதா பாருங்கள். ஆனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்க்கலாம் யார் யார் வராங்கன்றதை பார்க்கலான்னாங்க. எல்லா நாடுகளுமே ஆல்மோஸ்ட் விலகுறாங்க. இப்போ அமெரிக்கா மட்டும்தான் அப்படியே ஹோல்டு பண்ணி நிற்கிறாங்க. ப்ளூம்பர்க் பத்திரிகை வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆறுதல் செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா நீங்கள் தடை போட்டதுனால, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தடை போட்டதுனால இன்னும் ஒரு 12 நாள், அவ்வளோதான், 12 நாள்லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே தான் அவங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது அந்த கார்க் ஐலாண்டில் அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க உற்பத்தியை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒவ்வொரு உற்பத்தி நிறுத்திட்டாங்கன்னா அவங்க ஃபுல்லாக பொருளாதார ரீதியாக முடக்கிற மாதிரி வந்துடும். ஆல்மோஸ்ட் இன்னும் 12 நாள் தான் அவங்களோட கெப்பாசிட்டி, ஓவராலாக அவங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஏன்னா எண்ணெய் எதுவுமே கொண்டு வர முடியல, அதனால் வேறு வழியே இல்லை, ஈரான் வழிக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அமெரிக்கா 3 நாள் விதித்த கெடு வந்து அடுத்த ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஹெஸ்புல்லான நிலைகளை குறிவைத்து 20 இடத்துக்கு மேலே தாக்கல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல். அடுத்தடுத்த போர் விமானங்கள் பறந்தது. ஜுவாட்டார் அப்படின்ற ஒரு டவுன் பக்கத்தில் கடுமையான தாக்குதல். உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடத்தில் காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைபடம்லாம் இன்றைக்கி இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல், முழுமையாக போர் விமானத்தின் மூலம் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல். இன்னொரு வரைபடத்தில் பார்த்தோம்னா அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்கள், அது இஸ்ரேலுடைய வீரர்கள் குழுமி இருந்த இடத்துல தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அதை வந்து ஹெஸ்புல்லா வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, அட்டாக்கு ஹே ஃபினிஷ் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த பகுதியில். அதனால் கடுமையான துப்பாக்கி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வடக்கு காசாவில் 14 கிலோமீட்டருக்கு மேலே இருந்த டனலை வந்து அழிச்சிருக்குன்றாங்க. எத்தனை வருஷமாக அழிக்கிறீங்க? வாழ்க்கை முழுவதும் டனலுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்களா காசாவில்? எத்தனை கிலோமீட்டர் வளைச்சி 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 ஃபுல்லாக டனல்லே இருந்திருப்பாங்க போல் காசாவில் ஹமாஸ் வந்து. இப்போ எத்தனை வருஷம் ஆகி போச்சு பாருங்கள். இப்போ நேற்று சொல்கிறாங்க 14 கிலோமீட்டர் டனலை அழிச்சோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பாலஸ்தீனத்தில் திடீர்னு ஒரு ஏரியாவே கைது பண்ணி வச்சுருக்காங்க. ஜெருசலம் பகுதியில் ஒரு கம்ப்ளீட் ஏரியாவே கைது பண்ணி வச்சுருக்காங்க. அது எதற்காக கைது என்ற விளக்கம் இன்னும் கிடைக்கவில்லை. நேற்று இஸ்ரேலினுடைய பிரசிடென்ட் ஐசாக் அவர்கள் எங்கே போனார்? கசகஸ்தான் போயிருந்தார். கசகஸ்தான் சும்மா ஷார்ட் பீரியடில் போக வேண்டியது தான். நிறைய தடைகள், நிறைய நாடுகளோட பிரச்சனைன்றதுனால 8 மணி நேரம் எல்லா தடைகளும் தாண்டி 8 மணி நேரம் போய் ரீச் பண்ணாராம். இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் அப்படி போனால் ஒரு 1 ஹவரில் ஒரு 2 ஹவரில் போகக்கூடிய அந்த விமானம். ஆனால் இப்போ 8 மணி நேரம் கடந்து சுற்றி எல்லா சோதனையும் செக் பண்ணிட்டு தான் போனாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. ட்ரம்ப்போடைய அதீத யோசனைங்க. வழக்கமாக அங்கே ஐசி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசி துறையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறையை வந்து அமெரிக்காவில் ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளை பார்த்தாவே அங்கே நிறைய மக்கள் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணி நாடு கடத்தத்தில் நிறையா இருக்கிறனால அடிக்கடி போராட்டங்கள் வருது. அவங்கள விமர்சிக்கிற மாதிரி தான் பத்திரிகையில் எழுதுகிறாங்க நிறைய வார்த்தைகள். அதற்காக இவர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னா, நேஷ்னல்ன்ற வார்த்தையை முன்னாடி போட்டுக்க போகிறாராம். இந்த குடியேற்ற சுங்க அதிகாரிகள் வந்து ஐசின்னு இருக்கு இல்லையா, நேஷ்னல்னு போட்டோன்னா நீங்கள் சொல்லும் போதே நைஸுன்னு தான் சொல்லுவீங்களாம். இப்போ நைஸ் அதிகாரிகள் சிறப்பாக நடந்து கொண்டார்கள், இப்போ நைஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு இவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சான். திடீர்னு கழிவறையில் ஒரு யோசனை. அதனால் இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எனக்கு ட்ரம்ப் கூட ஒரு யோசனை, ஐயா நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள், ஜீசஸ்ன்னு பேரை மாற்றிக்கோங்க. கூப்பிட்றவங்கெல்லாம் வந்து ஜீசஸ்ன்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்களே ஒரு கடவுளாகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பெயரே இந்த பெயரை ஒரு மாற்றுவதனால் அதுக்கு துறைக்கு வந்து நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு எப்படி நினைக்கிறான்னு தெரியல. இந்த மாதிரி ஐடியாலாம் மூக்கு கொஞ்சம் குழப்பாக இருந்தால் ஐடியா பல விதமாக வரதான் செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு சீனா வந்து எங்களுடைய ஒரு சில அந்த மெடிக்கல் ரிசர்ச் சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதாவது எங்கள் தட்டில் இருக்கிற சாப்பாடை வந்து பறித்து சாப்பிட்றாங்களாம். ஒரு மருந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் தாண்டி மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா
அது வந்து கிளினிக்கல் ரன்னிங்னு சொல்லிட்டு 30% மேலே டெஸ்டிங் எடுக்கணுமா, அதுக்கப்புறம் தான் வந்து ஒப்புதல் கொடுக்கணுமா. ஆனால் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா 3% தானே அந்த கிளினிக்கல் ரன்னிங்ன்ட்டு, அதுக்கப்புறம் டைரெக்டாகவே ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. இதனால் நாங்கள் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி மீதி எல்லாம் கொண்டு வரதுக்குள்ளே அவங்க ஈஸியாக முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை உடனடியாக தடுக்கணும் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இதுக்கு சீனா என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்மளுடைய ஜெலன்ஸ்கி கிட்ட பேசிடலாமா? ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்க ஆயுதங்கள் இல்லை என்றால் ஜெலன்ஸ்கி இல்லை என்று நிறைய ஊடகங்கள் எல்லாமே எழுதிட்டே இருக்கிறாங்க. அதனால் மனுஷன் இப்போ டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கிட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களே வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எங்ககிட்ட எல்லா வித ஆயுதங்களும் இருக்குது, எங்களுக்கு உதவி பண்ணுற ஐரோப்பா போதும், ஐரோப்பா உதவி பண்ணுற வரைக்கும் ஒன்றும் வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக விளங்கிவிட்டோம், எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு எல்லாமே இப்போ கூட ரஷ்யா நடத்திய தாக்குதல் எல்லாமே எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான், அமெரிக்காலாம் அதோட உதவியெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி நின்று போச்சு, நீங்கள் பழைய உக்ரைன்லாம் கிடையாது, இப்போ நாங்கள் மற்ற நாடுகளுக்கு போயிட்டு ஆயுதங்கள் ஒப்புதல் பெற்று உற்பத்தி செஞ்சிட்ருக்குறோம், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த டப்சின்னு சொல்லுவாங்க, டப்சின்னா மாஸ்கோ பக்கத்தில் செயின்ட் பீட்டர்பர்க் பக்கத்தில் ஒரு பெரிய எண்ணெய் கிடங்கு, அதை அடிச்சிட்டாங்க. நேற்று கூட உங்கள்கிட்ட நிறைய பதிவுகளை காட்டினேன். அந்த ஏரியா என்வரன்மெண்ட்டை டோட்டலாக காலி ஆகிடுச்சு. ஒரு 3 நாளாக பெண்டிங் இருந்தது போல் இன்றைக்கி காலையில் மறுபடியும் அடிச்சிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மறுபடியும் அடிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஒரே ஒரு வார்னிங் என்னென்னா, இனி ரஷ்யா வந்து எந்த நாடுகளுக்குமே குரூடாயிலை ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம் என்று சபதம் எடுத்திருக்கிறது இஸ்ரேல்னு வருது பாருங்கள், உக்ரைன். அதற்கு ஐரோப்பா வந்து வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். இனி நாங்கள் கண்டிப்பாக அடிக்க தான் செய்வோம், உங்களுடைய எண்ணெய் கிடங்குகள் தான் எங்களோட பிரதான டார்கெட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குறிவைத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் பாகிஸ்தானில் கைபர் பக்துல்லா பகுதியில் என்னாச்சு அப்படின்னா, கைபர் டிஸ்ட்ரிக்டில் மேபி அங்கே எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தான் தாக்கல் நடத்தினாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள். ஒரு 3 மக்கள் பக்கம் இறந்துட்டாங்க. பட் அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விடிய போராட்டம், நிறைய பொது உடைமைகள்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க பாகிஸ்தானில். என்னென்னா பாகிஸ்தான் இராணுவம் அவங்கள சொந்த மக்களே சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே பாகிஸ்தான் எல்லை பகுதியிலும் சரி இங்கேயும் சரி கைபர் பக்துல்லா பகுதியில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், ஆப்கானிஸ்தான் வீரர்கள், பாகிஸ்தான் வீரர்கள், அதையெல்லாம் தாண்டி போராட்டம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியாது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இந்தோனேஷியாவில் 2 ட்ரெயின் ஜகார்த்தா பகுதியில் நேருக்கு நேராக மோதிக்குது. ட்ராக் 1 ட்ராக் 2 மாதிரி மோதிக்கிட்டதில் 2 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க, நிறைய பேர் படுகாயம் அடைந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.